ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும்னு இந்த வீடியோவை பார்க்க வந்தீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும்போது, ஒரு வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ணி அதை ஹோஸ்டும் பண்ணியிருப்பீங்க. முதல்ல இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. இன்டர்நெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. ரெண்டாவது, வெப்சைட்னா என்ன, இன்டர்நெட்டில் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. மூணாவது, ஒரு வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. ரொம்ப பேசிக்கான வெப்சைட் தான், அதை நீங்களே கிரியேட் பண்ணியும் பார்ப்பீங்க. நாலாவதா, கிட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான் இந்த கிட். கடைசியாக நீங்கள் பண்ண வெப்சைட்டை ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணுறது எப்படின்னு வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்தாலே பேசிக் இன்டர்நெட்லேருந்து ஆரம்பித்து அந்த இன்டர்நெட்டில் உங்களோட வெப்சைட்டை போடுறது வரைக்கும் கற்றுப்பீங்க. நீங்கள் இன்டர்நெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது இன்டர்நெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு நெட்வொர்க்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சாதான் இன்டர்நெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியும். இப்போது ஒரு 2 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கம்ப்யூட்டரையும் ஒரு ஒயர் வழியால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயர் வழியாக ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் ஒரு நெட்வொர்க். இது 2 கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், டிவைசஸ் எல்லாத்தையும் ஒரே நெட்வொர்க்கில் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். இப்போ உங்களுக்கு நெட்வொர்க்னா என்னன்னு பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்டும் ஒரு நெட்வொர்க் தான். ஆனால் இந்த நெட்வொர்க் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற ஒரே ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி உலகத்தில் எங்கே வேணும்னாலும் டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை தான் நம்ம இன்டர்நெட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெரிய நெட்வொர்க்கு ஒரு பேக் போன் இருக்குது. அது என்ன பேக் போன்னு தெரியுமா? அது ஒரு பெரிய ஒயர் தான் அது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதே போல தான் உலகம் முழுக்க ஒயரால் இந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த பெரிய பெரிய ஒயரெல்லாம் கடலுக்கு அடியில் போய் இன்னொரு நாட்டையும் கனெக்ட் பண்ணுது. இந்த நெட்வொர்க் வழியாக தான் இன்ஃபர்மேஷன் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு பரிமாறிக்குது. பேக் போனாக இருக்கிற இந்த நெட்வொர்க்கில் பல்லாயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் எப்பவும் கனெக்ட் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது எப்படி உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜியோ, பிஎஸ்என்எல், அப்புறம் ஏர்டெல்லாம் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற நெட்வொர்க்கில் இருந்து ஒரு ஒயரை போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களோட பேஸ் ஸ்டேஷனில் அதை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒயர் வழியால் கனெக்ட் ஆகிருந்தது அதுக்கப்புறம் ஒயர்லெஸ்ஸாக மாறும். இப்போ ஃபோனில் இருந்து டவருக்கு சிக்னல் போய் டவர்லேருந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ அந்த பேஸ் ஸ்டேஷன் வழியாக உங்களுக்கு அந்த இன்டர்நெட்டை உங்கள் ஃபோனுக்கு எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள் ஃபோனோ லேப்டாப்போ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுது. இப்போது ஜியோ புதுசாக வந்தாங்களே, அவங்களால எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக முடிஞ்சிச்சுன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவங்க எல்லா டேட்டாவையும் நிறைய ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் தான் இந்த சப்மரைன் கேபிளில் இருந்து இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா வழியாக அந்த கேபிளை எடுத்துகிட்டு வந்தது. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இன்டர்நெட்டை எல்லாருக்கும் சப்ளை பண்ணுது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏர்டெல், ஜியோ போல கம்பெனிலாம் அவங்களுக்குன்ட்டு தனி கேபிளை மற்ற கண்ட்ரிலேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஜியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பிஸ்னஸ் பிளானில் முக்கியமானது இதுதான். சிங்கப்பூர் வழியாக போயிட்டு இருக்க ஒரு கேபிளில் இருந்து சென்னைக்கு ஒரு கேபிளையும் மும்பைக்கு ஒரு கேபிளையும் அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு பேஸ் ஸ்டேஷன் செட் பண்ணாங்க, அதுவும் சொந்தமாக. ஸோ இந்த மொத்த கேபிளையும் அவங்களே ஓன் பண்ணதுனால தான் அவங்களால இன்டர்நெட்டை ஈஸியாக, ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்டர்நெட்னா என்ன, அதில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ அடுத்து வெப்சைட்னா என்னன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வெப்சைட்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெப்புனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வெப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே இன்டர்நெட்னா நமக்கு என்னன்னு தெரியும். உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற ஒரே நெட்வொர்க் தான் இன்டர்நெட், கரெக்டாக? ஆனால் இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த வெப். நிறைய ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை இன்டர்நெட் வழியால் நம்ம ஷேர் பண்ணோம்னா அதை தான் நம்ம வெப்புன்னு சொல்கிறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, HTML ஃபைல், அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? இப்போ நமக்கு இந்த பேக்போன் கேபிள் இருக்குல்ல, இந்த கடலுக்கு அடியில் வருதுல்ல அந்த கேபிள், அதில் ஒரு சர்வர் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்வர்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். இப்போ இந்த நெட்வொர்க்கில் உங்கள் மொபைல் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க.
த்ரூ ஒயர்டோ ஒயர்லெஸ்ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த நெட்வொர்க் வழியால் அந்த HTML பேஜை உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் அதை வியூ பண்ணியும் பார்க்க முடியும். இந்த சிஸ்டத்தை தான் நம்ம வெப்புன்னு சொல்கிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா HTTPங்கிற ப்ரோட்டோக்கால் வச்சு ஒர்க் ஆகுது. இந்த HTTP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் சர்வரில் இருந்து உங்கள் ஃபோனுக்கு அந்த HTML ஃபைல் டவுன்லோட் ஆகுது. இந்த பேக்போன் கேபிளில் ஒரே ஒரு சர்வர் மட்டும் கனெக்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்காது. இது போல் பல்லாயிரக்கணக்கான சர்வர் கனெக்ட் ஆகி எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். அப்புறம் எப்படி உங்களுக்கு தேவையான HTML ஃபைலை கரெக்டாக ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் போய் எடுத்துகிட்டு வருது? அதுக்கு தான் இந்த டொமைன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகுது. இப்போது டொமைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இப்போ உங்கள் தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தெருவில் நிறைய வீடெல்லாம் இருக்கும். இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனித்தனி அட்ரஸ் இருக்கும். ஒரே மாதிரியாக இருக்காது, கரெக்டாக? ஆனால் இந்த அட்ரஸ் எல்லாம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல, கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல. அதனால தான் அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி பேர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த தெருவுக்கு போயிட்டு அந்த அன்பு இல்லம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. இதே போல தான் டொமைனும் ஒர்க் ஆகுது. எப்படி இங்கே நிறைய வீடு இருக்குது, அதே போல் நெட்வொர்க்கில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், கரெக்டாக? இந்த ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் தனித்தனி அட்ரஸ் இருக்கும். இதை தான் நம்ம ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ். ஒரு டிவைஸ்க்கு ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஐபி அட்ரஸை உங்களால் ஞாபகம்லாம் வச்சுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த டொமைன்கிற கான்செப்டே வந்துச்சு. இப்போ இந்த ஐபி அட்ரஸுக்கு பதிலாக google.com facebook.comன்ட்டு அசைன் பண்ணிடுவாங்க. இந்த பேரை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். இதுவும் யூனிக்கான பேர் தான். அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு டொமைன் தான் நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போ உங்கள் ஃபோனில் google.comனு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த HTTP ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுன்னா google.com லிங்காக இருக்க அந்த ஐபி அட்ரஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது. இது போல் ஒரு டிவைஸ் வந்து google.com பேஜை கேட்குது அப்படின்ட்டு அனுப்பும். மறுபடியும் அந்த சர்வர் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த HTML ஃபைலை உங்கள் ஃபோனுக்கு திருப்பி அனுப்பிவிடும். இப்போது டவுன்லோட் ஆன அந்த HTML ஃபைல் தான் உங்கள் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகி உங்களுக்கு google.comன்ட்டு வரும். எப்படி சர்வர்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு அந்த HTML வெப்சைட் வருது, அது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்து என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்னா ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அவ்வளோதான். அதுதான் வெப்சைட். என்னன்னு புரியலையா? ஒரு 2-3 HTML ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சோம்னா அதுதான் வெப்சைட். இந்த HTML ஃபைல் எல்லாத்தையும் நம்ம இன்டர்நெட் வழியால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை எதை வச்சு கிரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த 3 லாங்குவேஜை வச்சு தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று HTML, CSS, அப்புறம் JavaScript. இந்த 3ஐயும் கற்றுக்கிட்டா போதும் நம்மளால் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதாவது அந்த HTML ஃபைல் அது இருக்குல்ல, அது என்னன்னா கிட்டத்தட்ட அந்த PDF ஃபைல் மாதிரியே தான். இப்போ இந்த PDF ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவையில்ல. அடோப் ரீடர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் இந்த PDF ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், கரெக்டாக? சரி, இந்த PDF ஃபைலையே நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வேறு சாஃப்ட்வேர் தேவைப்படும், கரெக்டாக? ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டெல்லாம் நம்ம எடிட்டர்னு சொல்லுவோம், எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு PDF ஃபைலையே கிரியேட் பண்ண முடியும். இந்த PDF போல தான் HTML ஃபைலும். PDF ஃபைலில் என்ன போடுவோம்? .pdfன்னு கடைசியாக முடியும், கரெக்டாக? இங்கே HTML ஃபைலில் .htmlனு முடியும். இந்த HTML ஃபைலை எப்படி பார்க்க முடியும்? வியூ பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவையில்ல. அதுதான் ப்ரௌசர். அது எந்த ப்ரௌசராக வேணாலும் இருக்கலாம். நம்ம இங்கே Chrome ப்ரௌசரை யூஸ் பண்ணி இந்த HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த HTMLஐயே கிரியேட் பண்ணணும்னா ஒரு எடிட்டர் தேவையில்ல. அது என்ன எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம்? VS கோடுன்ட்டு ஒரு எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ண, சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ண இந்த VS கோட் எடிட்டர் யூஸ் ஆகுது. இந்த VS கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த HTMLஐயும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை? Chrome ப்ரௌசர் தேவை, VS கோட் தேவை. இப்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லேப்டாப்பில் கூகுள் க்ரோமும் விசுவல் ஸ்டுடியோ கோடும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் க்ரோம் டவுன்லோட்னு நான் சர்ச் பண்ணேன்னா
எனக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கே டவுன்லோட் க்ரோம்ன்ட்டு ஒரு லிங்க் காமிக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் க்ரோம் இந்த பட்டனை யூஸ் பண்ணி நான் க்ரோம் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே நான் ஓப்பன் ஃபைல் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுறேன். மேபி இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக்சஸ் கண்ட்ரோலில் எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்த உடனே இன்ஸ்டலைஸ் ஆகி டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு க்ரோம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரோமை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் டோன்ட் சைன்இன் கொடுத்து இந்த க்ரோமை டீஃபால்ட்டாக செட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த க்ரோமை டீஃபால்ட்டாக செட் பண்ணால் தான் எந்த ஒரு லிங்க்கும் இந்த க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ நான் செட் டீஃபால்ட்டில் இதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே நம்ம க்ரோம் செட் பண்ணணும். க்ரோம் கூகுள் க்ரோம் கொடுத்து செட் டீஃபால்ட் கொடுக்கணும். இதே போல் எல்லாத்துக்கும் கூகுள் க்ரோமை டீஃபால்ட்டாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ நம்ம இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கூகுள் க்ரோமை டீஃபால்ட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காட் இட் கொடுத்தோம்னா நமக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? விஸ்வல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்ட்டு நான் டைப் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே விஸ்வல் ஸ்டுடியோ கோட் லிங்க் வரும். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் பட்டனை கொடுத்து நான் டவுன்லோடும் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு விஎஸ் கோடும் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது நான் இந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணி விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் கேட்கும். அதில் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இது எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகுதுன்னு கேட்குது. இந்த பாத்து ஓகே தான், நமக்கு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் எந்த நேமில் இன்ஸ்டால் ஆகணும், ஸோ அதுக்கும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஐக்கானை டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகிற மாதிரி மட்டும் இதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கடைசியாக ஓவராலாக எல்லாத்தையும் வியூ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது ஃபினிஷ் கொடுத்தோம்னா விஸ்வல் ஸ்டுடியோ கோட் லான்ச் ஆகும். இப்போது நமக்கு HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணுறதுக்கு தேவையான கூகுள் க்ரோமையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே போல் HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கான எடிட்டர் விஸ்வல் ஸ்டுடியோ கோடையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது PDF ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? மைக்ரோசாஃப்ட் வேர்டை வச்சு நீங்கள் அதில் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணுவீங்க. கரெக்டாக? இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உங்களால் ஒரு ஹெட்டிங்கை ஆட் பண்ண முடியும். ஒரு இமேஜை கூட உங்களால் போட்டுக்க முடியும். அது இல்லாமல் ஒரு பேராகிராஃபை உங்களால் டைப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது போல் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு PDF ஃபைலாக க்ரியேட் பண்ணுவீங்க. கரெக்டாக? என்னென்ன சொன்னோம்? ஒரு ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு இமேஜை ஆட் பண்ண முடியும், ஒரு பேராகிராஃபையும் உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போ இது மூணுத்தையும் வச்சு நம்ம ஒரு HTML பேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே எடிட்டரில் இந்த டைட்டில், இமேஜ், அப்புறம் பேராகிராஃப் இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். ஆனால் HTMLல இந்த மாதிரி UIயில் ஆட் பண்ண முடியாது. ஒன்றுத்தையும் நம்ம ப்ரோக்ராம் மாதிரி டைப் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி HTMLோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். HTMLல ஒவ்வொரு எலமெண்ட்டையும், அதாவது ஹெட்டிங் வேணும் இல்லை இமேஜ் வேணும், அது எல்லாத்தையுமே HTML டேக்காக தான் ஆட் பண்ண முடியும். ஒரு டேக் எப்படி இருக்கும்? இது போல தான் இருக்கும். இது ஒரு பேராகிராஃப் டேக். ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மார்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகுதுல்ல, இது வரைக்கும் நம்ம ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். கடைசியாக இருக்குல்ல, இந்த ஆரோ மார்க் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுல்ல, இதை க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பனிங் டேக்கையும் க்ளோசிங் டேக்கையும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த ஸ்லாஷை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது மொத்தத்தையும் தான் நம்ம டேக்னு சொல்கிறோம். இதில் இடையில ஐடி ஈக்குவல் டு பேரான் இருக்குல்ல, இதுதான் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மனுஷங்க இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஒருத்தவங்க பாட்டு பாடுவாங்க. கரெக்டாக? அதே போல் ஒவ்வொரு டேக்ஸுக்கும் அதுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறத நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த ஆட்ரிபியூட்டில் ஃபஸ்ட்டு உள்ளது ஆட்ரிபியூட் நேம்னு சொல்லுவோம். ரெண்டாவது உள்ளது ஆட்ரிபியூட் வேல்யூ. கடைசியாக இங்கே ஹலோன்னு கொடுத்துருக்கோம்ல, அதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற ப்ரௌசரில் வரும். இதை தவிர இந்த ஓப்பனிங் டேகு, இந்த ஆட்ரிபியூட்டு, இந்த க்ளோசிங் டேகு இதெல்லாம் எதுவுமே அங்கே விசிபிளாக இருக்காது. HTMLக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட HTMLோட ஸ்ட்ரக்சரும் ஹியூமனோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த HTML டேக் இருக்குல்ல, இதுதான் ரூட் டேக்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ல இருந்தால் HTML ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளார ஹெட் இருக்கும், பாடியும் இருக்கும். இப்போ இந்த ஹெட்டையும் பாடியையும் HTML எப்படி தெரியுமா மென்ஷன் பண்ணுவாங்க? இது போல தான் மென்ஷன் பண்ணுவாங்க, ஹெட்டும் பாடியும். ஹியூமனோட பிரெயின் எப்படி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, இந்த ஹெட்டும் இந்த சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெட் யூஸ் ஆகுது. அப்புறம் அந்த வெப்பேஜுக்கு தேவையான ஸ்டைல் சீட், அப்புறம் ஸ்கிரிப்ட், அது எல்லாத்தையுமே இந்த ஹெட்டில் தான் லோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடி தான் நீங்கள் பார்க்குற வெப்பேஜ். இந்த பாடியில் எழுதுகிற டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், வீடியோ தான் அந்த ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும். அதை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா HTML5. அந்த HTMLோட 5ஓட ஸ்ட்ரக்சரை பார்ப்போமா? அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டாக் டைப்புன்னு இருக்குல்ல, இது டாக்குமெண்ட் டைப்பை மென்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா இது HTML5 வெர்ஷன் எடுத்துக்கும். ஸோ HTML5ன்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அதோட டேகை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒர்க்கும் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மெட்டாவில் கேரக்டர் செட்டுன்னு ஒன்று UTF-8ன்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. இது கேரக்டர் என்கோடிங்கை டிஃபைன் பண்ணுறது. கேரக்டர் என்கோடிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுறத உங்கள் கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த கேரக்டர் என்கோடிங்கோட பர்பஸ். அடுத்து இந்த வியூ போர்ட் மெட்டா. இது வியூ போர்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோனில் அந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இதுவே லேப்டாப்பில் அந்த சைட்டை பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கான டேக் தான் இந்த வியூ போர்ட் டேக். நீங்கள் இதை இங்கே கொடுக்கலன்னா அது மாதிரி அது கன்வெர்ட் ஆகாது. கடைசியாக இந்த டைட்டில், இந்த வெப் பேஜோட டைட்டிலை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இது வெப் ப்ரௌசரோட டாப்பில் இந்த டைட்டில் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் HTML5ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பேஸை அடிப்படையாக வச்சு தான் இதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த சின்ன வெப்சைட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி பார்க்க நான் விஸ்வல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் சர்ச்சில் போயிட்டு VS கோடுன்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோல்டரை இதில் ஓப்பன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து டெஸ்க்டாப்பில் நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபோல்டர் VS கோடில் ஓப்பன் ஆகிடும். இப்போ அந்த ஃபோல்டரை நம்பலாமான்ட்டு இந்த VS கோட் கேட்குது. எஸ் ட்ரஸ்ட் த ஆத்தர் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த வெப்பேஜுங்கிறது HTML ஃபைல் கரெக்டாக. அதுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நியூ ஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஃபைலோட நேமை கொடுக்கணும். நம்ம index.htmlட்டு அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இண்டெக்ஸ்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்வரில் நிறைய HTML ஃபைல் இருக்கும் கரெக்டாக. அதில் இண்டெக்ஸ்ன்னு இருக்கிற HTML தான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணும். அதனால தான் நம்ம ஒரு ஃபைலையாச்சும் index.htmlட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த index.htmlல தான் நம்ம கோடை எழுத போகிறோம். நம்ம கோடை எழுதுறதுக்கு VS கோட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது HTML5ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணும்னா நான் வெறும் HTMLன்னு நான் டைப் பண்ணேன்னா அதோட ஆப்ஷன்ஸை அது சஜஸ்ட் பண்ணும். இதிலிருந்து நான் HTML5 மட்டும் சூஸ் பண்ணால் போதும், அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துடும். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸில் இருந்து தான் நம்மளோட வெப்பேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த index.html ஃபைலை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தா எந்த ஃபோல்டரில் அது இருக்கோ அது கரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ஆல்வேஸ் கொடுத்து நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரோமில் இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஒயிட்டில் தெரியுதுல்ல, இது மொத்தமும் தான் பாடி. நீங்கள் பாடிக்குள்ளார எழுதுறது எல்லாமே இங்கே தான் விசிபிள் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, டைட்டில் கொடுத்தோம்னா ப்ரௌசரில் மேலே வரும்ன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா டாக்குமெண்ட்னு வந்திருக்கு. ஸோ இப்போ அதை சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக மை ஃபஸ்ட் வெப்சைட்டுன்னு நான் போட்டுக்கிறேன். Ctrl S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி ப்ரௌசரில் போயிட்டு ரீலோட் பண்ணி பாருங்கள். மை ஃபஸ்ட்டு வெப்சைட்னு மாறி இருக்கும். இப்போ நம்ம இந்த வெப்பேஜில் ஒரு ஹெட்டிங் போட போகிறோம், ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ண போகிறோம்.
இது எல்லாத்தையுமே நம்ம பாடிக்குள்ளார தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெச்னு டைப் பண்ணால் போதும், ஹெச் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டேக்கையும் அது சஜஸ்ட் பண்ணும். ஹெட்டிங்லே H1லேருந்து H6 வரைக்கும் நமக்கு டேக் இருக்குது. ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். இப்போ நம்ம H1 டேக்கே யூஸ் பண்ணலாம். இந்த H1 டேக்கில் நான் வில்லியம்னு ஒரு பேர் போட்டுக்கிறேன். வில்லியம். அடுத்து ஒரு இமேஜை ஆட் பண்ணணும். இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இமேஜ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம க்ரோமில் போயிட்டு நியூ டேப் கொடுத்து ஒரு இமேஜை தேடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ப்ரொஃபைல் இமேஜ்னு நான் போடுறேன். ப்ரொஃபைல் இமேஜ். இந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணி நான் ரைட் கிளிக் கொடுத்து சேவ் இமேஜஸ். நம்ம எங்கே கோடு வச்சுருக்கோம்? டெஸ்க்டாப்பில் கோடு வச்சுருக்கோம். கரெக்டாக டெஸ்க்டாப்குள்ளார ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளார இந்த இமேஜை சேவ் பண்ணணும். இந்த பேரையும் நான் சிம்பிளாக மாற்றிக்கிறேன். வெறும் ப்ரொஃபைல்ன்ட்டு நான் இந்த பேரை மாற்றிக்கிறேன். கொடுத்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ விஎஸ் கோடில் பாருங்கள், அந்த இமேஜ் வந்திருக்கும். இங்கே வந்திருக்கா? ஸோ இந்த இமேஜை நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் ஆட் பண்ண போகிறோம். இமேஜுக்கு ஐஎம்ஜின்னு ஒரு டேக் இருக்குது. ஐஎம்ஜின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டேக் வரும். இதை சூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸில் இந்த பேரை நம்ம கொடுக்கணும். ப்ரொஃபைல் டாட் ஜேபிஜி. இப்போ நான் Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ க்ரோமில் போயிட்டு நம்ம ரீலோட் பண்ணோம்னா அந்த பேரும் வந்திருக்கும், அது இல்லாமல் அந்த இமேஜும் வந்திருக்கும். இந்த இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதோட விட்த்தை கம்மி பண்ணலாமா? அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ விஎஸ் கோட் போயிட்டு அதில் இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட், அதாவது விட்த்துங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம போடுறோம். இதில் ஒரு 200 பிக்சல்ஸ் சைஸ் இருக்கணுன்ட்டு நம்ம சைஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி நான் ரீலோட் பண்ணேன்னா இமேஜோட சைஸு இப்போ சின்னதாக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு பேராகிராஃபை ஆட் பண்ணலாம். நான் விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு கீழே ஒரு பேராகிராஃபை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு Pன்னு டைப் பண்ணால் நமக்கு பேராகிராஃப் டேக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வரும். நான் இதை கிளிக் பண்ணி அந்த டேக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த டேக்கில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு, மை ப்ரொஃபைல் டெக்ஸ்ட்டுன்னு நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் போயிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பேராகிராஃபும் ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சைட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ கோடை டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டுனா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்டை க்ரியேட் பண்ணவர்கிட்ட போய் கிட்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஸ்டூப்பிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு சொல்லுவார். ஆமாம், கிட்டோட மேனுவல்லே அதோட டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டூப்பிட் கண்டென்ட் ட்ராக்கர்னு தான் பேர் வரும். ஃபஸ்ட்டு இந்த கிட்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட எல்லா கோடையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த கிட்டுக்கு எந்த ப்ரோக்ராம் எந்த ஃபைல்ன்ட்டு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த கிட்டை 2005 லினக்ஸை கிரியேட் பண்ண லினக்ஸ் டாவர்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்காகனா, லினக்ஸ் ஓஎஸை கிரியேட் பண்ண எவ்வளோ ப்ரோக்ராம் எவ்வளோ ஃபைல்ஸ் எழுதணும் அது எல்லாத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிட்டையே கண்டுபிடிச்சாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு கிட்டை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். இப்போ உங்ககிட்ட மேஜிக்கல் கேமராவும் மேஜிக்கல் ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது. இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க, ஸ்டேஜில் ஏற்றி இந்த கேமராவை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ எந்த டைமில் எடுத்தீங்க, யார் எடுத்தாங்கிற இன்ஃபர்மேஷனோட அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ மறுபடியும் அந்த ஆப்பிள் எடுத்து அதில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்டேஜில் ஏற்றி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அதையும் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது போல் இந்த கூடையில் டிஃப்ரெண்ட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது ஒரு மேஜிக்கல் கூடைன்னு, கரெக்டா? அது என்னன்னா, இதுலேருந்து எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரியல் ஆப்பிளாக மாறிடும். ஆக்சுவலாக இதே ப்ராசஸ் தான் கிட்லையும் ஒர்க் ஆகுது. இந்த ஆப்பிள் இருக்குல்ல, அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். அப்புறம் இந்த கேமரா தான் கிட் சாஃப்ட்வேர். இந்த கூடவா ரெபாசிட்டரி. இங்கே ஸ்டேஜ் இருக்குல்ல, அதே போலவே கிட்லையும் ஸ்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கடைசியாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தான் கமிட். உங்கள் ப்ராஜெக்டை ஸ்டேஜில் ஏற்றி கமிட் பண்ணிங்கன்னா அது ரெபாசிட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு தரையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் புது புது கமிட்டை க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 நாளைக்கு முன்னாடி பண்ண கோடை கூட அந்த கமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி உங்கள் ப்ராஜெக்டை கமிட் பண்ணுறதுங்கிற ஸ்டெப்பை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு கிட் சாஃப்ட்வேர் வேணும். அதை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அந்த கிட்டை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ரெபாசிட்டரியை க்ரியேட் பண்ணணும்.
மூணாவது, உங்க ப்ராஜெக்ட் ஃபைல்ல உங்களுக்கு எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமோ அதை ஸ்டேஜ்ல ஏற்றணும். கடைசியா ஸ்டேஜ்ல ஏற்றுனதை ஒரு மெசேஜ் கொடுத்து கமிட் பண்ணிங்கன்னா அந்த கோடெல்லாம் ரெப்பாசிட்டரியில் சேவ் ஆகிடும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட கோடை கமிட் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்டை கிட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? இந்த VS கோடில் சர்ச்சுக்கு அப்புறம் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சோர்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கிட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணி நான் இதுக்குள்ளார போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு கிட்டை டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டாக டவுன்லோட் கிட் ஃபார் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ஓப்பன் கொடுத்து கூகுள் க்ரோமில் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் 64 கிட் விண்டோஸ் செட்டப்பை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே நான் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த பேஜ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே ஆக்சஸ் கண்ட்ரோலில் எனக்கு எஸ்ஆ நோவான்னு கேட்குது. நான் இங்கே எஸ் கொடுத்து இதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த லைசன்ஸ் பேஜை நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகும்னு கேட்குது, அதுவும் நம்ம மாற்ற வேணாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதில் நமக்கு எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம், ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதோட நேமும் கிட்டுன்னே இருக்கட்டும், ஸோ இங்கேயும் நெக்ஸ்ட்டு தான். இங்கே எந்த எடிட்டரை நீங்கள் கிட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கிற ஆப்ஷனில் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த கான்ஃபிகரேஷனுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரான்ச் கான்ஃபிகரேஷன்னு கேட்கும், இதுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்ம எதுவும் பாத் என்விரான்மெண்ட் செட் பண்ண தேவையில்லை, ஸோ இதுவும் நெக்ஸ்ட்டு தான். இந்த SSHக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்போர்ட் பேக்அண்ட் லேயருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வேறு எதுவுமே நமக்கு பெருசாக தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கிட்டு புல்லுக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். க்ரெடென்ஷியல் மேனேஜருக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஃபைல் கேச்சிங் சிஸ்டம் நெக்ஸ்ட்டு. நம்ம எதுவுமே சூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போ கிட்டு நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா அதோட நோட்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ரௌசரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்டு இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே நம்ம இந்த VS கோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த VS கோடை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் போய் பாருங்கள். நமக்கு இனிஷியேட் ரெப்பாசிட்டரின்னு அடுத்த ஸ்டெப் வந்துடும். ஆக்சுவலாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ரெப்பாசிட்டரியை இனிஷியேட் பண்ண முடியும். நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இனிஷியலைஸ் ரெப்பாசிட்டரி கொடுக்குறேன். இப்போ நமக்குன்ட்டு ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் ஆகிருக்கும், ஆனால் அதை உங்களால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபைலை ஸ்டேஜில் ஏற்றி அதை கமிட் பண்ண போகிறோம். இப்போ லோக்கல் சேஞ்சஸில் இந்த 2 ஃபைலுமே காமிக்குது. கரெக்டாக இது ரெண்டுத்தையுமே நம்ம ஸ்டேஜில் ஏற்ற போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு லோக்கல் சேஞ்சஸ்லேருந்து ஸ்டேஜ்டு சேஞ்சஸாக மாறிடும். இந்த ஃபைல்ஸ்லலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு மெசேஜை கொடுத்து கமிட் பண்ணால் ரெப்பாசிட்டரியில் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கமிட் பண்ணுறப்போ ஒரு எரர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் கமிட் பண்ணும்போது நீங்கள் யார், உங்களோட இமெயில் ஐடி என்னங்கிறத அதுக்கு கொடுக்கணும். இங்கே மெசேஜில் நான் ஃபஸ்ட்டு கமிட்னு நான் டைப் பண்ணுறேன். கமிட்னு டைப் பண்ணி நான் கமிட் கொடுக்கும்போது பாருங்கள் எரர் வரும். எரர் வந்துருச்சா? இந்த எரரில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கான்ஃபிகர் யுவர் யூசர் நேம் அண்ட் யூசர் இமெயில், இது ரெண்டுத்தையும் கான்ஃபிகர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்பன் கிட்லாக யூஸ் பண்ணி உங்களால் அந்த எரர் மெசேஜை டீட்டெயில்டாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேலே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணணுங்கிற கமாண்டையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் உங்கள் இமெயில் ஐடியையும் உங்கள் பேரையும் செட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இதில் 4வது ஆப்ஷனாக டெர்மினல் இருக்குல்ல, அந்த டெர்மினலில் போய் அந்த கமாண்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது u@example.com இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நம்மளோட இமெயில் ஐடியை அங்கே கொடுத்துக்கணும். இப்போ நான் என்டரை ப்ரெஸ் பண்ணேன்னா நமக்கு இமெயில் ஐடி செட் ஆகிடும். திருப்பி நான் அவுட்புட் போய் ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தேன்னா நேம் செட் பண்ணுற கமாண்டை காப்பி பண்ணிக்கலாம். இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி மறுபடியும் டெர்மினலில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே யுவர் நேமுக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேரும் கான்ஃபிகர் ஆகிடும். இதை கான்ஃபிகர் பண்ண அப்புறம் இப்போ கமிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கமிட் ஆகிடும். இப்போ உங்கள் கோட் ரெப்பாசிட்டரியில் ஸ்டோர் ஆன அப்புறம் இங்கே சேஞ்சஸில் எதுவுமே காமிக்கல பாருங்கள். இந்த டெர்மினலில் நீங்கள் git logங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட கமிட்டை நீங்கள் பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் நான் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு h1 டேக் போட்டுட்டு அதில் இன்னொரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ நேம்ன்ட்டு ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்தேன்னா இண்டெக்ஸ் ஃபைல் மாடிஃபை ஆகிருக்குன்ட்டு அது சொல்லும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்ன சேஞ்ச் ஆகியிருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும்னா நான் மறுபடியும் இதை ஸ்டேஜில் ஏற்றி இப்போ நான் கமிட் மெசேஜ் கொடுக்கணும். ஆடட் நியூ நேம்னு இன்னொரு கமிட் மெசேஜ் கொடுத்து நான் கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 2 கமிட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் கிட் லாகில் செக் பண்ணி பாருங்கள். கிட் லாக் கொடுத்தீங்கன்னா ஆடட் நியூ நேமும் ஒரு கமிட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்டில் உங்கள் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு உங்கள் கோடை ஷேர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? இதை மெயில்லையோ இல்லை பென்ட்ரைவ்லையோ காப்பி பண்ணி கொடுப்பீங்க. கரெக்டாக? இந்த ப்ராசஸை ஈஸியாக்கத்தான் கிட்டில் கிட் ரிமோட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? கிட் ரிமோட்னா என்னன்னு தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி உங்கள் கோடை ஒரு ரெப்பாசிட்ரியில் கமிட் பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்டாக? இந்த ரெப்பாசிட்ரி உங்களோட லேப்டாப்குள்ளார இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் இதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த கோடு அவருக்கும் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி உங்கள் கோடை அவருக்கு கொடுப்பீங்க. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணும் போது கூட அதை காப்பி பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? இந்த பிரச்சனையை ஈஸியாக்கிறதுக்காக தான் கிட் ரிமோட்டுங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. கிட் ரிமோட்னா ஒன்றும் இல்லை. கிட் இன்ஸ்டால் ஆகிருக்க ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வரை உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி உங்களோட கோடை அதில் புஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது உங்களோட கோடை ஒரு காப்பி எடுத்து அந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அந்த சர்வர்லேருந்து அதை புல் பண்ணி அவரோட லேப்டாப்புக்கு எடுத்துப்பார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த சர்வருக்கு புஷ் பண்ண முடியும். இப்போ அவர் பண்ண சேஞ்சஸையும் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். இப்படி லோக்கலில் இருக்க ஒரு ரெப்பாசிட்டரிக்கு சர்வரில் ரிமோட் ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி புல் பண்ணி புஷ் பண்ணி வைக்கிற இந்த கான்செப்டை தான் நம்ம கிட் ரிமோட்னு சொல்லுவோம். இந்த கிட் ரிமோட் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு ப்ரொவைடரான கிட்டப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிட்டப்பை யூஸ் பண்ணி உங்களோட கோடை நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? நீங்கள் கமிட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பிரான்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் கிட்டப்பில் உங்கள் கோடை சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டப்பில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் சர்ச்சில் போயிட்டு க்ரோம்னு டைப் பண்ணி நான் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே சர்ச்சில் நான் கிட்டப்னு டைப் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே கிட்டப்போட லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நான் உள்ளார போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்டர் யுவர் இமெயில்னு கேட்கும். ஸோ அதில் உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் டைப் பண்ணி முடித்தோடனே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு யூசர் நேம் கேட்கும். இங்கே யூசர் நேமும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் இங்கே கண்டினியூ ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா இமெயில் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். இது ஆப்ஷனல் தான், இது தர வேண்டியதில்லை. நம்ம டேரெக்டாக கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு பசிலை நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே வெரிஃபை கொடுத்து அந்த பசிலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம வைக்கணும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி நான் அந்த டைரக்ஷன்லேயே அந்த ஆப்ஜெக்டையும் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் டன் ஆகிடும். இப்போ உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு சென்ட் ஆகிருக்கும். அந்த கோடை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் நியூ டேப்பில் மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிட்டப்லேருந்து நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி அந்த கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. இது ஜஸ்ட்டு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள் கிட்டேருந்து கேட்பாங்க. இது நமக்கு தேவையில்லை, நம்ம ஸ்கிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்டப்பில் சைன்இன் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட டேஷ்போர்டு இருக்கும். இப்போ இந்த கிட்டப் அக்கௌண்ட்டை உங்களோட விஎஸ் கோடோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே இந்த பப்ளிஷ் பிரான்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டப்போட கனெக்ட் பண்ணணுன்ட்டு ஒரு எரர் வரும். நீங்கள் அலோ கொடுத்து ப்ரௌசரில் லோட் ஆனதுக்கப்புறம் ஆத்தரைஸ் விசுவல் ஸ்டுடியோ கோடு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு விஎஸ் கோடோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் விசுவல் ஸ்டுடியோ கோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கோடுக்கு ரிட்டன் போயிடும்.
இப்போ விஸ்வல் ஸ்டுடியோ கோடோட உங்கள் GitHub அக்கௌண்ட் கனெக்ட் ஆனதுனால உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இங்கே மேலே வரும். இங்கே தெரியுதா உங்களோட யூசர் நேம் காமிக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுதான் ரிமோட் ரெபாசிட்டரி நேம். இந்த நேமில் தான் GitHubல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும் இந்த கோடை சேவ் பண்ணுறதுக்காக. அதை நீங்கள் ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம். ப்ரைவேட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் கோடை யாருமே பார்க்க முடியாது. பப்ளிக்னா எல்லாருமே உங்கள் கோடை பார்க்க முடியும். நான் பப்ளிக்காகவே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அதை சூஸ் பண்ண உடனே கீழே பாருங்கள், ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நமக்கு மறுபடியும் ஒரு சைன்இன் கேட்கும். ஸோ சைன்இன் வித் ஒரு ப்ரௌசர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் க்ரோமில் ஓப்பன் ஆகி க்ரெடென்ஷியல் மேனேஜருக்கு ஆக்சஸ் கேட்கும். ஸோ இங்கே ஆத்தரைஸ் கிட் ஈக்கோ சிஸ்டம் கொடுத்தோம்னா நமக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன உடனே நான் விஎஸ் கோடை பாருங்கள். விஎஸ் கோடில் இப்போ கோடெலாம் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் ஆன் GitHub இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட கோட் ரிமோட் ரெபாசிட்டரியில் சேவ் ஆகிடும். இந்த கோடில் பாருங்கள், உங்களுக்கு 2 கமிட் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம பண்ணது தான். ஃபஸ்ட்டு கமிட்டு, அதுக்கப்புறம் ஆடட் நியூ நேம். இந்த கமிட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணீங்கிற டீட்டெயிலேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ உங்கள் கோடை சக்ஸஸ்ஃபுல்லாக கிட் ரிமோட் யூஸ் பண்ணி GitHubல அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வச்சு எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுத்து உங்களோட வெப்சைட்டை டெப்ளாய் தான் பண்ண போகிறோம். டெப்ளாய்மெண்ட்னா என்ன? இப்போ உங்கள் லேப்டாப்பில் கோடு இருக்குல்ல, அந்த கோடை சர்வரில் போட்டு ரன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டொமைனை செட் பண்ணிட்டோம்னா அதுதான் டெப்ளாய்மெண்ட். இப்போ இந்த டொமைனை யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை எங்கேருந்து வேணும்னாலும் பார்க்கலாம். இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் டெப்ளாய் பண்ண வெர்சல்ங்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க கிட்ட உங்கள் கோடை கொடுத்தா மட்டும் போதும், அவங்களே சர்வரையும் க்ரியேட் பண்ணி டொமைனையும் அசைன் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பண்ண வெப்சைட்டை நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கூகுள் க்ரோம் போயிட்டு நியூ டேப்பில் வெர்சல்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். versal.comங்கிற இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சைனப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த வெர்சல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் ஹாபின்னு கொடுத்து என்னோட நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நம்ம GitHub அக்கௌண்ட்டை வச்சு தான் சைன்அப் பண்ண போகிறோம். கண்டினியூ வித் GitHub கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப்பில் GitHub ஓப்பன் ஆகி அதில் ஆத்தரைஸ் கேட்கும். ஆத்தரைஸ் வெர்சல் கொடுத்து நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு போயிருக்கும், அந்த கோடை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அந்த கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். சில நேரத்தில் ரீடைரக்ட் ஆகாமல் இதே பேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரீலோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிடும். இப்போ வெர்சல் டேஷ்போர்டுக்குள்ளார வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இன்ஸ்டால் பட்டன் யூஸ் பண்ணி உங்களோட GitHub அக்கௌண்ட்டை இங்கே லிங்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப்பில் ஆத்தரைஸ் கேட்கும். இங்கே ஆத்தரைசேஷனில் ஆல் ரெபாசிட்டரி இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் இன்ஸ்டால் கொடுத்தேன்னா நமக்கு GitHub இன்ஸ்டால் ஆகி GitHubல உள்ள எல்லா ப்ராஜெக்ட்டும் இங்கே காமிக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்லாம் ஒன் டைம் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இந்த ரெபாசிட்டரியை தான் டெப்ளாய் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ இப்போ இம்போர்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் நேம்லாம் இதே இருக்கட்டும், டெப்ளாய் கொடுத்தோம்னா மட்டும் போதும். அதுவே ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணி டொமைன் அசைன் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ப்ராஜெக்ட். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட வெப்சைட் ஹோஸ்ட் ஆகிடுச்சு. கண்டினியூ டு டேஷ்போர்ட் கொடுத்து உங்களோட இந்த யூஆர்எல்லை பார்க்கலாம். ஸோ இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணாவே போதும், உங்களோட ப்ராஜெக்ட் லோட் ஆகிடும். இப்போ டெப்ளாய் ஆன இந்த வெப்சைட்டில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். மறுபடியும் நீங்கள் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இதில் இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன். இன்னொரு பீடாக் ஆட் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் கொடுத்துடலாம். இப்போ உங்கள் வெப்சைட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ நம்ம சோர்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இதை ஸ்டேஜில் ஏற்றி இந்த சேஞ்சஸை கமிட் பண்ண போகிறோம். ஆடட் பேராகிராஃப்னு மெசேஜ் கொடுத்து நான் கமிட் கொடுக்குறேன். இப்போ கமிட் கொடுத்த உடனே சிங்க் சேஞ்சஸ்ன்னு கேட்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா GitHubல புஷ் பண்ணவான்னு உங்களுக்கு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த கோடும் GitHubல புஷ் ஆகிடும்.
ஏற்கனவே கிட்டப்போட அக்கௌண்ட் அந்த வெர்சலில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆகிடும். நீங்கள் ஹோஸ்ட் பண்ண லிங்க் இருக்குல்ல, அதை ரீலோட் மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களோட சேஞ்சஸ் வந்துடும். இது போல் எத்தனை வெப்சைட்டை வேணும்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூஆர்எல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இது நான் பண்ண வெப்சைட்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் நிறைய HTML டேக்ஸை யூஸ் பண்ணி HTML டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பண்ண எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.